குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதாவது கார்பன் பற்றியும் நம்ம கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் பற்றியும் ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் லெசன் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ண போகிறோம். கிளாஸிஃபை த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நேம் தெம் பேஸ்ட் ஆன் IUPAC ரூல்ஸ். அதாவது IUPAC ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு வந்து நேமிங் வந்து ரைட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். இப்போ வந்து எத்தனாயிக் ஆசிட்டோடைய அதாவது எத்தனாயிக் ஆசிட் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதாவது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, யூசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். நோ த காம்போசிஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் அண்ட் டிடர்ஜென்ட். அதாவது என்னென்னா சோப் டிடர்ஜென்ட்டோடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது, ப்ரிப்பரேஷன் அதாவது சோப் டிடர்ஜென்ட் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிடர்ஜென்ட். டிஃப்ரென்ஷியேட் சோப் அண்டு டிடர்ஜென்ட். அதாவது சோப்பு டிடர்ஜென்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். You have studied in your lower classes that carbon is an inseparable element in human life as we use innumerable number of carbon compounds in our day to day life. அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா அதாவது என்னென்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா நம்ம ஹியூமன் லைஃபோட வந்து செப்பரேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் த ஃபுட் வி ஈட், மெடிசன்ஸ் வி டேக் வென் இல், clothes we wear, domestic and automobile fuels, paint, cosmetics, automobile parts etc. that we use contain carbon compounds. அதாவது நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து இப்போ வந்து என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா டிசீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தஸ்ஸு, நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் அண்டு ஆட்டோமொபைல் ஃபியூயல்ஸு, பெயிண்ட்டு, காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸு. அதாவது இங்கே எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா கார்பன் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்ட் மேன்மேட் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் எனி அதர் எலிமெண்ட் இன் த பீரியாடிக் டேபிள். அதாவது பீரியாடிக் டேபிளில் வந்து மற்ற எலிமெண்ட்டை விட வந்து கார்பன் வந்து அதிகமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் தேர் ஆர் மோர் தென் 5 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா எவ்வளோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 மில்லியன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன் சச்சஸ் catenation, tetravalency and multiple bonding enables it to combine with itself or other elements like hydrogen, oxygen, nitrogen, sulfur etc. and hence form large number of compounds. இப்போ வந்து என்னென்னா கார்பன் வந்து அதாவது கார்பனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்டனேஷன் அப்படிங்கிறது என்னென்னா செயின் ரியாக்ஷன். இப்போ வந்து கார்பனுடைய வேலன்சி வந்து என்னென்னா டெட்ரா வேலன்சி, அதாவது கார்பனுடைய வேலன்சி வந்து 4. நெக்ஸ்ட்டு கார்பனுடைய மல்டிபிள் பாண்டிங். இப்போ வந்து இதனால் வந்து என்னென்னா கார்பன் வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட வந்து கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து அதாவது எலிமெண்ட்ஸுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து என்னென்னா கோவேலன்ட் பாண்ட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது கோவேலன்ட் பாண்ட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் அபவுட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து இந்த லெசனில் வந்து நம்ம வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் பற்றி ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஜென்ரல் கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் யூனிக் கேரக்டர். சிமிலர்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூனிக் இன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. அதாவது என்னென்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்குமே வந்து சம் பர்டிகுலர் கேரக்டர் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு வந்து என்னென்னா சம் கேரக்டர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் எ ஹை மாலிகுலர் வெயிட் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு வந்து என்னென்னா மாலிகுலர் வெயிட் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதாவது
என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். தே ஆர் மோஸ்ட்லி இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வென்ட் சச் அஸ் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், டொலியின் எக்ஸெட்ரா. இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகாது. இப்போ வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஆர்கானிக் சால்வெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலியின். தே ஆர் ஹைக்லி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹைக்லி இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்டு டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து என்னென்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள ரியாக்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஹென்ஸ் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொசீட் அட் ஸ்லோயர் ரேட்ஸ். இப்போ வந்து அதனால் வந்து ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் கோவலன் பாண்ட்ஸ் இன் நேச்சர். இப்போ வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது என்னென்னா கோவலன் பாண்டில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தே ஹாவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வென் கம்பேர்டு டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள பாயிலிங் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். தே எக்ஸிஸ்ட் த ஃபினோமினா ஆஃப் ஐசோமெரிசம் இன் விச் a single molecular formula represents several organic compounds that differ in their physical and chemical properties. இப்போ வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா ஐசோமெரிசம் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அதாவது ஐசோமெரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும். அதாவது என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் volatile in nature. அதாவது என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஈஸியாக வந்து எவாபரேட் ஆகும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் in the laboratory. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா லேபில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். அதாவது என்னென்னா இப்போ வந்து கார்பன் செயினை பேஸ் பண்ணி எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? அதாவது கிளாசிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நோன் அண்ட் மெனி நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் எவரி இயர் இன் நேச்சர் ஆர் சிந்தசிஸ்ட் இன் லெபார்டரி. அதாவது என்னென்னா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா இன்னும் நிறைய வந்து நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திஸ் மே மைஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நிறைய வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹவவர் எ யூனிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கேன் பி அசைன்டு டு ஈச் காம்பவுண்ட் அண்ட் இட் கேன் பி லிஸ்டட் பை யூசிங் சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஈவென்ச்சுவலி நேம்ட் ஆன் திஸ் பேசிஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருந்தாலும் அதாவது என்னென்னா எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன் இயர்லியர் டேஸ் கெமிஸ்ட் ரெகனைஸ்டு தட் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் ஸ்ட்ரக்சரல் ஃபியூச்சர்ஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது என்னென்னா இயர்லியர் டேஸில் வந்து அதாவது இப்போ வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருந்தாலும் இப்போ வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து என்னென்னா சேமாக இருந்தது. So they began to classify compounds based on the common structural arrangements found among them. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் கேட்டினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னென்னா கேட்டினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த கார்பன் ஆட்டம் present in organic compounds are linked with each other through covalent bonds and thus exist as chains. அதாவது என்னென்னா இப்போ வந்து கார்பன் ஆட்டம் வந்து என்னென்னா கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து மற்ற காம்பவுண்டோட கோவேலன் பாண்டில் வந்து அதாவது என்னென்னா கோவேலன் பாண்டில் வந்து செயின் மாதிரி வந்து ஜாயின் ஆகிருக்கும். பை திஸ் வே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ் அஸ் ஃபாலோஸ். இப்போ வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. acyclic or open chain compounds. These are the compounds in which the carbon atoms are linked in a linear pattern to form a chain. அதாவது என்னென்னா இப்போ வந்து
ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் வந்து என்னென்னா, அதாவது என்னென்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் வந்து என்னென்னா லீனியர் பேட்டர்னில் வந்து செயின் மாதிரி வந்து ஜாயின் ஆகிருக்கும். இஃப் ஆல் த கார்பன் ஆட்டம்ஸ் இன் த செயின் ஆர் கனெக்டட் பை எ சிங்கிள் பாண்ட்ஸ் த காம்பவுண்ட் இஸ் கால்டு சேச்சுரேட்டட். அதாவது என்னென்னா இப்போ வந்து கார்பன் ஆட்டம் வந்து எல்லாமே வந்து என்னென்னா சிங்கிள் பாண்ட்ஸில் வந்து ஜாயின் ஆகிருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சேச்சுரேட்டட். இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் தென் தே காம்பவுண்ட் இஸ் செட் டு பி அன்சேச்சுரேட்டட். அதாவது என்னென்னா இப்போ வந்து 2 இல்லை அதுக்கு மேலே வந்து அதாவது என்னென்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இது மாதிரி வந்து கார்பன் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா காம்பவுண்டோட வந்து கார்பன் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காம்பவுண்ட் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா, அதாவது என்னென்னா அன்சேச்சுரேட்டட். இப்போ வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. CH3 single bond, CH2 single bond, CH3 propane saturated compound, CH3 single bond, CH double bond, CH2 propene unsaturated compound. next வந்து என்னன்னா cyclic compounds. நம்ம வந்து cyclic compounds பற்றி நம்ம வந்து next கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா organic compounds have a high molecular weight and a complex structure. They are mostly insoluble in water but soluble in organic solvents such as ether, carbon tetrachloride, toluene, etc. They are highly inflammable in nature. Organic compounds are less reactive compared to inorganic compounds. Hence, their reactions involving organic compounds proceed at slower rates. Mostly organic compounds form covalent bonds in nature. They have lower melting point and boiling point when compared to inorganic compounds. They exhibit the phenomena of isomerism in which a single molecular formula represents several organic compounds. They differ in their physical and chemical properties. They are volatile in nature. Organic compounds can be prepared in the laboratory. இந்த ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.